Hi student, this is Silambu Max Tuition 11th standard exercise 3.9 question number 11. Derive projection formula from sine law and cosine law. இப்போ first நம்ம sine law இருந்து projection formula find பண்ணலாம். ஸோ இங்கே அதுக்காக நமக்கு sine lawன்றது என்னன்னு தெரியணும். The sine formula is a divided by sine a is equal to b divided by sine b is equal to c divided by sine c is equal to 2r. இதிலிருந்து a கான வேல்யூவும் b கான வேல்யூ c கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக ஒவ்வொரு டேர்மாக நான் 2r கிட்ட ஈக்குவேட்டிங் பண்ணுறேன். அப்படி ஈக்குவேட்டிங் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் வேல்யூ a is equal to 2r sin a கிடைச்சிருக்கு. இங்கே b divided by sin b is equal to 2r. இதிலிருந்து b is equal to 2r sin b. And c divided by sin c is equal to 2r. இதிலிருந்து c is equal to 2r sin c. ஓகே, இப்போ a, b and c கான வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்றது நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு டெரிவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். a இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே நமக்கு b cos c ப்ளஸ் c cos b இது ஒரு ஃபார்முலா. b ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே c cos a ப்ளஸ் a cos c. அடுத்து c இஸ் ஈக்குவல் டு இப்போ இது a cos b ப்ளஸ் b cos a. இந்த 3 ஃபார்முலாஸை தான் நம்ம இப்போ சைன் ஃபார்முலாவிலேருந்து டெரிவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இங்கே நான் இந்த ஏ டேர்மை எடுத்துக்கிறேன். a இஸ் ஈக்குவல் டு 2r sin a. we know the triangle ABC. ஸோ இதில் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து நமக்கு பைன்னு கிடைக்கும். எனிவே இங்கே நான் அந்த ஏக்கு பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது 2r சைன் ஆஃப் பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. சைன் பை மைனஸ் தீட்டா இட் வில் பிகம் சைன் தீட்டா. ஸோ 2r இங்கே சைன் தீட்டாக்கான வேல்யூ பி ப்ளஸ் சி. இப்போது இங்கே நமக்கு சைன் ஏ ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா கிடைச்சிருக்கு. ஸோ இது sin a cos b ப்ளஸ் cos a sin b. ஸோ இதை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 2r இது sin b cos c ப்ளஸ் cos b sin c. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இந்த 2r உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 2r sin b இன்ட்டு cos c இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 2r நான் sin c-யை இங்கே டுகெதர் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே cos b. இப்போது இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது இது 2r sin b 2r sin c-க்கு சி 2r sin b-க்கு b-னும் 2r sin c-க்கு c-னும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கே நம்ம b cos c ப்ளஸ் இங்கே c cos b. சி நம்ம a இஸ் ஈக்குவல் டு b cos c ப்ளஸ் c cos b-யை டெரைவ் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு நான் இந்த டேர்ம் சூஸ் பண்ணுறேன். அதாவது b இஸ் ஈக்குவல் டு 2r sin b. ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் ஃப்ரம் த ட்ரையாங்கிள் இருந்து இங்கே b இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் சின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் நம்ம c யூஸ் பண்ணுவோம். c இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் b. ஓகே, சி இங்கே இப்போது 2r இது சைன் ஆஃப் பை மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் சி 2r இன்ட்டு இங்கே இது சைன் ஆஃப் a ப்ளஸ் சி. இது சைன் ஆஃப் a ப்ளஸ் b ஐடென்டிட்டியில் இருக்குது. இதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்போ 2r இன்ட்டு சைன் a cos c ப்ளஸ் cos a sin c. இப்போ இந்த 2r-ஆல் நான் உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது இது 2r sin a cos c
ப்ளஸ் இங்கே 2r நான் சைன் டேர்மை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன் sin c cos a. எனிவே 2r sin a இட் இஸ் a cos c, 2r sin c இது c cos a. இங்கே லெஃப்ட் சைடில் நமக்கு b இருக்குது. ஓகே, செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போது தேர்ட் டெரிவேட்டிவ்க்காக நான் c இஸ் ஈக்குவல் டு 2r sin cன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே c இஸ் ஈக்குவல் டு 2r sin c. சிக்கு தான் நம்ம பை மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் பின்னு டெரிவ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போது sin pi minus theta it is we get sin theta. ஸோ இங்கே தீட்டாக்கான வேல்யூ a ப்ளஸ் பி, இங்கே மல்டிபிளில் சாரி இங்கே 2r மல்டிபிளில் இருக்குது. இப்போ இது sin ஆஃப் a ப்ளஸ் பி, இங்கே 2r as it is. இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது sin ஆஃப் a cos b ப்ளஸ் cos a sin b. இப்போ இந்த டேர்ம் உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 2r sin a cos b ப்ளஸ் 2r sin b cos a. இப்போது இந்த டோட்டல் டேர்முக்கு நம்ம ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் இன்டூ காஸ் பி. இந்த டோட்டல் டேர்முக்கு பின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் இன்டூ காஸ் ஏ. இப்போது நாம் சைன் ஃபார்முலாவிலிருந்து ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு கொசைன் ஃபார்முலாவிலிருந்து ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை இப்போ நம்ம டெரைவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக ஃபஸ்ட் இங்கே நான் கொசைன் ஃபார்முலாவை லிஸ்டட் பண்ணிக்கிறேன். காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே 2bc. அடுத்து காஸ் பி இஸ் ஈக்குவல் டு இது சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2ac. அடுத்து காஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நான் இதை டெரிவ் பண்ணுறேன். ஓகே, அதாவது ஏ ஃபைன் பண்ணுறேன். இதுக்காக நான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த காஸ் சி வரணும், காஸ் பி வரணும். ஸோ இங்கே காஸ் பி காஸ் சி இந்த டூ டேர்மை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் பார்ட் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற சியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்படி கொண்டு வரும்போது எனக்கு இங்கே சி காஸ் பின்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரிமைனிங் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2a கிடைக்கும். லெட் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், சி காஸ் பி இதை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது சி அதாவது பி காஸ் சி வேணுமா? இப்போது இங்கேருந்து இந்த பியை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ பி காஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2a. இப்போது இது ரெண்டும் ஆட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கண்டிஷன். ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஆடிங் ஈக்குவேஷன் 2 + 1 we get b cos c plus c cos b. இப்போது இந்த 2 ஈக்குவேஷனில் பாருங்கள் டினாமினேட்டர் ஆர் சேம். அப்போ நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போது இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஓகே, இப்போது ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ரெண்டும் கேன்சல் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இங்கே இதை ஆட் பண்ணும்போது 2a ஸ்கொயர் டிவைட் பை 2a. 2 will cancel. இந்த ஏக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல். ரிமைனிங் we get a. இதிலிருந்து a is equal to b cos c plus c cos bன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் நமக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். இதே மாதிரி நம்ம இப்போ செகண்ட் டெரிவேட்டிவை சால்வ் பண்ணலாம். அதுக்காக இங்கே நமக்கு ஃபஸ்ட் என்ன வேணும்? சி காஸ் ஏ வேணும். அப்போ காஸ் ஏ இந்த சியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ சி காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை 2b. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏ காஸ் சி வேணும். ஏ காஸ் சினா இந்த ஏவை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே ஏ காஸ் சி இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஏ எடுத்ததுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை இங்கே 2b கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் 3 and 4 நம்ம ஆட் பண்ணலாம்.
இங்கே லெஃப்ட் சைடில் காஸ் அதாவது சி காஸ் ஏ ப்ளஸ் ஏ காஸ் சி, ரைட் சைடில் சி இதை ஆட் பண்ணும்போது நமக்கு சேம் டினாமினேட்டர். அப்போ இங்கே நான் 2bயை ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணியிருக்கேன். இந்த நியூமரேட்டரில் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போது ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல். ரிமைனிங் இங்கே இது 2b ஸ்கொயர் டிவைட் பை 2b, 2 will cancel, b க்கு ஸ்கொயர் கேன்சல், ரிமைனிங் b. ஃபைனலி we get b is equal to c cos a plus a cos c. ஓகே, செகண்ட் டெரிவேட்டிவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போது தேர்ட் டெரிவேட்டிவில் a cos b வேணும், b cos a வேணும். இப்போ bயில் இங்கே cos b இருக்கா, இந்த a மல்டிபிள்ஸ் வேணும்னா இதை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அடுத்து b cos a-வா, அப்போ இந்த bயை நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 2 டேர்மை இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு a cos b is equal to c square plus a square minus b square divided by இங்கே 2c. அடுத்து ஸோ லெட் ஈக்குவேஷன் இதை 5ன்னு நான் டினோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு b cos a-வா, அப்போ b cos a is equal to b square plus c square minus a square divided by 2c. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் நான் ஆட் பண்ணுறேன். a cos b plus b cos a is equal to, ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு சேம் டினாமினேட்டர், நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இங்கே நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் plus a square minus b square plus b square. So remaining we get 2c square divided by 2c. இப்போ 2 will cancel, ஸ்கொயருக்கு இந்த c cancel, remaining we get c. So இதிலிருந்து c is equal to a cos b plus b cos a. ஓகே, சைன் அண்டு கொசைன் ஃபார்முலாவிலிருந்து ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.